கம்மி தான். விஜய் சேதுபதி தான் ஃபுல்லாக. எல்லா சர்ச்சைகளையும் மீறி வந்த ஒரு படம் நான் சொல்லுவேன். வெற்றிமாறன் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க படத்தை. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பார்ட் வாஸ் ஆல்சோ வெரி நைஸ். நல்லா இருந்துச்சு பார்க்க நல்லா படம். ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் சூப்பராக தான் இருக்குது படம். சூரிகாவும் பார்க்கலாம், விஜய் சேதுபதி அதோட சாங் வந்து ஹீரோயினுக்காக தரமாக பார்க்கலாம் ப்ரோ படம். ஹீரோயினுக்காகவே படம் பார்க்கலாம். இளையராஜா மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ட்ரெய்லரில் வந்து நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நல்லா சூப்பர் நல்லா ரொம்ப நல்லா இருந்தது. விடுதலை பார்ட் 1க்கு ரொம்ப ஆப்டான ஒரு சீக்வலாக இருந்தது. எல்லாருக்குமே ஐ திங்க் ஒரு ரொம்ப கிரிப்பிங்கான ஸ்க்ரீன் ப்ளே, எந்த நொடியிலையுமே போர் அடிக்காத மாதிரி ரொம்ப ஒரு நல்ல சீக்வலாக இருக்குது. லைக் ஜென்ரலாக சினிமாவில் சீக்வல் ஓடாதுன்ற மாதிரி ஒரு சர்ச்சை இருந்தாலுமே இந்த படம் எல்லா சர்ச்சைகளையும் மீறி வந்த ஒரு படம் நான் சொல்லுவேன். வெற்றிமாறன் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க படத்தை. லைக் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புகிறேன். தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள் வந்து ரொம்ப வன்முறை படங்கள், ஒரு கருத்துள்ள படங்களாக வரும்போது அது வன்முறை படங்கள்னு அரசாங்கம் அங்கீகரிக்கிறது நீங்கள் என்ன சொல்லுங்கள்? எனக்கு இப்போ அரசியல் பற்றிலாம் தெரியாதுங்க. ஐ எம் ஜஸ்ட் என்ஜாயிங் த கண்டென்ட், அவ்வளோதான். எனக்கு பெருசாக அதை பற்றி தெரியாது. நீங்கள் வெறும் இதை கண்டென்ட் பேஸ்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் ஃபர்ஸ்ட் நம்புறேன். பார்ட்டில் டார்ச்சரிங் சீன்லாம் ரொம்ப அதிகமாக இருந்த கேர்ள்ஸ்க்கு குடும்பம் பண்ணுறது அந்த மாதிரி இங்கே இதில் இருக்குங்களா இல்லை? அப்படி இல்லை. நான் ஸ்பாய்லர்ஸ் கொடுக்க விரும்பலை. பட் அந்த பயத்தில் நீங்கள் வர தேவையில்லை இந்த படத்துக்கு. கண்டிப்பாக இது ஒரு நல்ல படம். எந்த நடிகர்களுமே ஒன்றா சொல்ல வேணாம். பட் எல்லாருமே அவங்கவுங்க ரோலுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே பட்டையை கிளப்பியிருந்தாங்கன்னு தான் சொல்ல முடியுமே. அண்ட் ஒரு ஓவரால் ரிசல்ட்டாக எல்லா துறையிலையுமே ஒரு நல்ல அவுட்புட் வந்திருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ப்ராப்பர் எண்டிங் இருக்காதுல்ல, தேர்ட் பார்ட் லீட் அந்த மாதிரி. ஐ திங்க் நீங்கள் ரொம்ப ஸ்பாய்லர்ஸ் கேட்குறீங்க, சொல்லாமான்னு தெரியல. பட் ஐ திங்க் இன்னும் முடியலன்னு நினைக்கிறேன் நான் படம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பார்ட் வாஸ் ஆல்சோ வெரி நைஸ். செகண்ட் பார்ட் இஸ் ஆல்சோ வெரி நைஸ். யா இட் வாஸ் நைஸ். லைக் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி செகண்ட் ஹாஃப் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பிகாஸ் செகண்ட் ஹாஃப் ஹேஸ் அ லாங் இது ஆஃப் விஜய் சேதுபதி. சூரி சார் பார்த்தீங்கன்னா ஆக்டர் ஆகிட்டாரு. இந்த படத்துக்கு கனெக்ட் ஆகுதா? அவரோட ஆக்டிங் வைஸ் எல்லாமே எஸ், ஆக்டிங் வைஸ் இட்ஸ் வெரி நைஸ். ஆனால் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து நீங்கள் பார்த்த மாதிரி இதில் பார்க்க முடியாது ஆக்டிங் அண்ட் ஆல். விஜய் சேதுபதி வாஸ் வெரி குட். பார்த்தீங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். ஆக்சுவலி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து லாட்ஸ் ஆஃப் பிளட் ஸ்பிளாஷஸ் அந்த மாதிரி தான். மற்றபடி எவ்ரிதிங் வாஸ் குட். இட் வாஸ் நைஸ். மோர் ஆஃப் பேக்ரவுண்ட் அண்ட் 2 சாங்ஸ் லாஸ்ட் டைம் எப்படி பண்ணாங்களோ அந்த மாதிரி தான். எஸ் இட் வாஸ் வெரி நல்லா தான் ப்ரோ இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ட்டோட செகண்ட் பார்ட் சூப்பராக தான் இருக்குது. படம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. அவர் டைலாக்ஸ் எல்லாமே சூப்பராக தான் பண்ணி நம்ம பேசும்போது எல்லாமே கொஞ்சம் கிளியர் கட்டாக தெரியுது. அசுரன் மாதிரி ஒரு ஃபைட் ஒன்று வச்சுருக்காரு. அது வந்து நம்ம அசுரன் ஃபைட் மாதிரியே சொல்ல முடியாது. அது ஒரு சின்னதாக ஒரு கிளியர் கட் ஷாட்லாம் வச்சுருக்காரு. சைனாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் வச்சுருக்காரு. அசுரன் மாதிரியே இருக்கக்கூடாது வச்சுருக்காரு. நிறைய டைலாக்ஸ் வந்து இம்பாக்ட் கொடுக்குற மாதிரி வச்சுருக்காரு. விஜய் சேது கேரக்டர்லாம் சூப்பராக இருக்குது. அந்த மாதிரி சூரிய ப்ரோ அவரும் கதை கூட தான் ப்ரோ அவர் வந்து அவங்க அம்மா கிட்ட கதை சொல்கிற மாதிரி தான் அப்படியே கூட்டிகிட்டு பொறுமையாக வந்துட்டு இருக்காரு. எல்லாருமே பார்க்கலாம். இல்லை ப்ரோ எல்லாமே பார்க்கலாம். பாசிட்டிவ் ரிவ்யூ தான். ஃபஸ்ட்டு பார்ட் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் செகண்ட் பார்ட் இருக்குது. எந்த இதுவும் கிடையாது. படம் சூப்பராக இருக்குது. சூரிகாவும் பார்க்கலாம், விஜய் சேதுபதி அதோட சாங் வந்து ஹீரோயினுக்காக தரமாக பார்க்கலாம் ப்ரோ படம். ஹீரோயினுக்காகவே படம் பார்க்கலாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எப்படி பாட்டு சூப்பராக இருந்ததோ அதே மாதிரி இதுலேயும் பாட்டு நல்லா. இளையராஜா பாட்டுலாம் வேற லெவலு. இளையராஜா அல்டிமேட். ஆமாம் ப்ரோ, கொஞ்சம் ஃபைட் சீன் இல்லை. விஜய் சேதுபதி தாறுமாறாக வெட்டுவார் எல்லாரையும். அது மட்டும் தான். மற்றபடி படம்லாம் தரமாக இருக்குது. 1ஓட 2 பயங்கரமாகுது. பார்ட் 3 எடுத்தால் நல்லா இருந்திருக்கும். பார்ட் 3 வருமா? சூரிக்கான கம்மி தான் ஸ்பேஸு. பட் சூரி தான் லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் தரமாக ஒன்று பண்ணிட்டு போவார். சூரி தான் அதை சூரி பண்ணுவாரா பண்ண மாட்டாரான்னு தான் யோசித்தோம். பார்த்தா சூரி தரமாக ஒன்று பண்ணியிருப்பார் லாஸ்ட்டில். சூப்பராக கனெக்ட் இருக்குது ப்ரோ. ஃபஸ்ட்டு பார்ட் எங்கேருந்து விட்டாங்களோ செகண்ட் பார்ட் அங்கே தான் தொடங்கியிருக்காங்க. படம் வேறு லெவல். நல்லா இருந்துச்சு பார்க்க நல்லா படம். சூரிக்கு நிறைய ஸ்பேஸ், அவரும் ஸ்பேஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆமாம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எல்லா ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. எல்லாரும் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஸ்லோவாக போனோம். இந்த கன் ஷாட் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அதெல்லாம் அது ஃபர்ஸ்ட் சீனில் அந்த இந்த மாதிரி காமிச்ச மாதிரிலாம் இப்போ இதில் எதுவுமே இல்லை. கண்டிப்பாக ஃபேமிலியெலாம் வந்து பார்க்கலாம். எல்லாமே பார்க்கலாம்.
இளையராஜா மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ட்ரெய்லரில் வந்து நடிகர்கள் அரசுக்கு வர பற்றி கருத்து இருந்துச்சு. படத்தில் என்ன வச்சு நல்லா இருக்கு. நீங்கள் பார்த்தா உங்களுக்கு புரியாது. இல்லை எந்த மாதிரி இது பண்ணிருக்கோம். நீங்கள் பாருங்க, உங்களுக்கு பார்த்தா அது புரியும் உங்களுக்கு இந்த சீன். ஓகே, இந்த படத்தில் வந்து இந்த சீன் வந்து தரமான சீன் படத்தில் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஹேண்ட்ஸ் ஆஃப் சூப்பராக செகண்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லென்த்தி டைலாக்ஸாக இருக்குது. செகண்ட் ஹாஃப்லாம் அது வந்து ஜஸ்டிஃபை பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் டைலாக்ஸ்லாம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஜஸ்டிஃபை பண்ணுது. சூப்பராக இருக்கு படம். அதே மாதிரி வன்முறை காட்சிகள் அதிகமாக இருக்கா இல்லை கிளாமர் காட்சிகள்? வன்முறை காட்சிகள் இருக்குது, கிளாமர் காட்சிகள் சில 2-3 சீன் நியூடு சீன் இருக்குது. அந்த டைலாக்ஸ்லாம் இருக்குல்ல, டைலாக்ஸ் கொண்டு ஏசதி கொடுத்துருக்காங்க. இந்த படம் பேசுகிற பொலிட்டிக்கல் நீங்கள் படம் பார்த்தா உங்களுக்கு புரியும். சொல்லுங்கள், பொலிட்டிக்கல் அது நீங்கள் படம் பாருங்க உங்களுக்கு புரியும். தேங்க்யூ. ப்ரோ பயங்கரமாக இருக்குது ப்ரோ. போய் கண்டிப்பாக பார்க்கலாம் ப்ரோ. வெற்றிமாறன் படம் ப்ரோ. நல்லா சூரிக்கு ஸ்பேஸ் கம்மி தான். விஜய் சேதுபதி தான் ஃபுல்லாக. அதெல்லாம் எல்லாமே இருக்குது. இது மெசேஜ்லாம் இல்லை, இது நம்மளுக்கான ஒரு லைக் ஒரு ரெவல்யூஷனரிங்க ஒரு திங்கு தான். நம்மளுக்கு ரொம்ப இங்கே எங்களை மாதிரி ஜென்ரேஷனுக்கு இது ஹிஸ்ட்ரி, எங்களுக்கு அது ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருந்தது. வெறும் பிளட் கோர் மட்டும்தான் இருக்குது, ரத்தம் வர்றது மட்டும்தான் இருக்குது, கெட்ட வார்த்தை அவ்வளோதான். அவர் தான் ப்ரோ, ஃபுல்லாக அவர் தான் ப்ரோ. எனக்கு மகாராஜாவோட இதான் ரொம்ப பிடிச்சது. தேங்க்யூ.